திருக்குறள் எண் 19 அதிகாரம் வாஞ்சிறப்பு. கூறல் தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்கா தெனின். விளக்கம் மழை பெய்யாமல் பொய்த்து விடுமானால் இந்த பரந்த உலகத்தில் பிறருக்குச் செய்யும் தானம், தன்னை உயர்த்திக் கொள்ளச் செய்யும் தவம் ஆகிய 2 அறச்செயல்களும் நிலைபெறாது. திருக்குறள் சார்ந்த சிறிய கதை. ஒரு ஊரில் செல்வந்தர் ஒருவர் தினமும் ஏழைகளுக்கு உணவளித்து தானம் செய்து வந்தார். அதே ஊரின் எல்லையில் ஒரு முனிவர் உலக நன்மைக்காக கடுந்தவம் செய்து வந்தார். சில ஆண்டுகளாக அந்த ஊரில் மழையே பெய்யவில்லை. இதனால் நிலம் வறண்டு கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. விளைச்சல் இல்லாததால் செல்வந்தரிடம் இருந்த தானியங்கள் அனைத்தும் தீர்ந்து போயின. அவனால் ஏழைகளுக்கு தானம் செய்ய முடியவில்லை. மறுபுறம் முனிவருக்கும் குடிக்க தண்ணீர் கூட கிடைக்காததால் பசியாலும் தாகத்தாலும் உடல் சோர்வுற்று மன ஒருமைப்பாடு சிதைந்து தவம் செய்ய முடியாமல் தவித்தார். இயற்கை கைவிட்டால் மனிதர்களால் எந்தவொரு நல்ல காரியத்தையும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்த அவர்கள் மழைக்காக வானத்தை நோக்கி பிரார்த்தனை செய்தனர். மழை இல்லாவிட்டால் தானம், தவம் ஆகிய 2மே உலகில் இல்லாமல் போய்விடும். குறளுக்கான நெறி. நீரின்றி அமையாது அறம். மனிதர்களின் அடிப்படை தேவைகள் நிறைவேறினால் மட்டுமே அறச்செயல்களையும் ஆன்மீக சிந்தனைகளையும் தொடர முடியும். இயற்கையின் மகத்துவம் உலக உயிர்களை வாழ்விப்பதோடு மட்டுமின்றி உலகில் நன்னெறிகள் நிலைத்திருக்கவும் மழையே அடிப்படை ஆதாரமாக விளங்குகிறது.